ஸ்கூல் பசங்க ஒரு பயணம் போனாங்க. ஆனா ஒரு கொடூரமான எதிரி அவங்கள ஒரு மர்மத்தீவுக்கு இழுத்து போட்டுட்டான். அங்க உயிர் பிழைக்க அவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே கொல்லணும். மில்லினியம் துவங்கும் போது நாடு முழு குலைஞ்சு போச்சு. வேலையில்லா திண்டாட்டம் 15%. கோடிக்கணக்கான பசங்க வேலையில்லாம தவிச்சாங்க. 8 லட்சம் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகாமல் புறக்கணிச்சாங்க. குழந்தை குற்றங்கள் பறக்குது. பெரியவங்க இளைஞர்கள் மேல பயந்து போச்சு. அப்புறம்தான் மில்லினியம் கல்வி சீர்திருத்த சட்டம், அதாவது PR சட்டம் வர செஞ்சாங்க. ஆனா பெரும்பாலான பசங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்படி ஒரு பையன் ஷூயா நனஹாரா. அவனுக்கு 4 வயசுல அம்மா போயிட்டா. 7ஆம் வகுப்புல அவன் அப்பா சுயமரணம் அடைஞ்சாரு. என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. யாரும் உதவல. ஜப்பான் சமூகம் ரொம்ப மாறிடுச்சு. இளைஞர்கள் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஷூயாவோட ஸ்கூல்லே கூட டீச்சர்களை பசங்க கேட்க மாட்டாங்க. புது சீசன் முதல் நாள்லேயே ஷூயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரணம் இல்லாம லீவு வச்சுட்டாங்க. அவங்க குளாஸ் டீச்சர் கடானோ மனம் வெந்து போய் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஹாலுக்கு வந்தாரு. ஒரு மாணவன் கூர்மையான கத்தியுடன் கதனோவை தாக்கினான். அவன் கதனோ சரியா இருக்கானான்னு பார்க்கவும் இல்ல. கதனோ ஒரு வார்த்தை கூட பேசாம வேலையில இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. மாணவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். சும்மா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க. பள்ளிக்கு பொதுவா வரமாட்டாங்க. ஆனா பள்ளி பயணம்னா அட டேய், அப்பதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சுயாவும் அவன் நண்பன் நோவு கூட பயணத்துக்கு போனான். பேருந்தில போறப்போ ஒரு அழகான பொண்ணு நோரோ சுயாவுக்கு வீட்டுல செஞ்ச பிஸ்கட் கொடுத்தா. புகைப்படம் எடுக்கவும் சொன்னா. சுயா மேல அவளுக்கு ரொம்ப காதல். ஆனா சுயா கொஞ்சம் தூரமா இருந்தான். இரவு ஆச்சு. சுயா தூங்கிட்டான். கண் திறந்தா. அட டேய், பேருந்திலேயே இருக்கான். எல்லா மாணவர்களும் நித்திரையில இருக்காங்க. பேருந்தை முகமூடி அணிந்த காவலாளிங்க ஓட்டிக்கிட்டு போறாங்க. சுயா எழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் தலையில அடிச்சு மீண்டும் தூங்க வைக்கிறாங்க. மறுபடியும் கண் திறந்தா. ஒரு கைவிடப்பட்ட பள்ளிக்கூடத்துல இருளறை. அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க. இன்னும் 2 வித்தியாசமா இருக்கிற பையன்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் வித்தியாசமான உலோக மாலை போட்டிருக்கு. சட்டென்று பல ஆர்மி ஜீப்புகள் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒருத்தர் பலகைக்கு போய் நின்னு விஷயத்தை விளக்க ஆரம்பிச்சாரு. அது யாருன்னா கிட்டானோ. அவங்க கிளாஸ அப்புறம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு 2 ரகசியமா இருந்த பையன்களை மாணவர்களா அறிமுகப்படுத்தினாரு. கடா கிரியாமா, எல்லாரையும் உட்கார்ந்து PR ஆக்ட் என்னன்னு கேளுங்கன்னு கட்டளையிட்டாரு. அப்பதான் கிட்டானோ நோவு பார்த்துட்டாரு. அவன்தான் கத்தியால அடிச்சவன். ஸ்கூலுக்கு வரலன்னா ஃப்ரெண்ட்ஸ் காரணமா ட்ரிப்ல சேர்ந்திருக்கான். நோவு மாதிரி கட்டுக்கடங்காத மாணவர்களால தான் ஜப்பான் நாடு நிம்மதியா இல்லன்னு, அதனால அரசாங்கம் ஒரு லாப் போட்டிருக்குன்னு கிட்டானோ கர்ஜிச்சாரு. பேட்டில் ராயல் PR ஆக்ட். ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொல்லிக்கணும். சின்ன புண்ணியம்னு மாணவர்கள் நினைச்சாங்க. ஆனா அந்த லாவை எதிர்த்த டியூட்டர் டெட் பாடி கிட்டானோ காமிச்சுட்டாரு. மாணவர்கள் சின்னா பின்னா ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த லாப் பத்தி ஒரு வீடியோ போட்டாரு. ஒரு மாணவன் கிசுகிசுக்க ஆரம்பிச்சான். சட்டென்று கிட்டானோ அவனை அங்கேயே கொன்னுட்டாரு. இப்ப மத்த மாணவர்கள் சொல்லவும் பயந்தாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த வீடியோவை அமைதியா பார்த்தாங்க. அதுல என்னன்னா அவங்க எல்லாரும் ஒரு மனிதன் கூட இல்லாத தீவுல இருக்காங்கன்னு சொல்லுது. அந்த தீவு பல பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. கிட்டானுன்னு ஒருத்தன் நாள்ல 4 தடவை அறிவிப்பு பண்றான். ஆபத்து பகுதி எதுன்னு சொல்ல. அவங்க கழுத்துல போட்டிருக்கிற நகை கிட்டானுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு காட்டும். ஆபத்து பகுதியில இருந்து உடனே போகாம இருந்தா அந்த நகை வெடிக்கும். அந்த நகையை அவங்க எடுக்க முயற்சி பண்ணாலும் வெடிக்கும். நோபு கோபத்தோட கிட்டானை திட்ட ஆரம்பிச்சான். டீச்சர் கடுப்பா போய் நோபு நகைக்கு சிக்னல் அனுப்பினாங்க. அது வெடிச்சு நோபு சாகுறான். அவங்களுக்கு 3 நாள் மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. 3 நாள் கழிச்சும் ஒருத்தர் காட்டிலும் அதிகமா உயிரோட இருந்தா எல்லாரையும் கொல்லுவாங்க. யாருக்கும் ஜெயிக்க முடியாதுன்னு கிட்டானு சொல்றான். இது எல்லாம் இளைஞங்க பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாததால தான் நடக்குதுன்னு கிட்டானு சொல்றான். விளையாட்டு ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மாணவனுக்குமே உயிர் பிழைக்க சாமான்கள் கொடுக்கறாங்க. சாப்பாடு, நக்சி, லைட், இன்னும் ஒரு ஆயுதம். ஒவ்வொருத்தராவும் அவங்க பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. சாமான்களை வாங்கிட்டு போறாங்க. ஷியு பெயர் சொன்னப்போ நோரிகோ கிட்ட வெளியே காத்திருப்பேன்னு சொல்றான். ஆனா வெளியே போன உடனேயே சில மாணவர்கள் தாக்குதல் தொடங்கிட்டாங்க. இருவர் இறந்துட்டாங்க. ஷியு நோரிகோவை காப்பாத்தி காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அவளோட காயத்தை பக்குவமா சிகிச்சை பண்றான். பிறகு தங்களோட ஆயுதங்களை சரிபார்க்கிறாங்க. நோரோ கண்மணி கிடைச்சிருக்கு. ஷியுக்கோ ஒரு பழைய மண்பானை. இரண்டுமே ஒண்ணுமே பயனில்ல. அவர்கள் உயிர் பிழைக்க சாத்தியமே இல்லன்னா தோணுது. ஷியு நோரோவோட நண்பர்களை பத்தி கேட்கிறான். அவள் சொல்றா அவங்க எல்லாரும் விஷப்பூச்சிகள். ஷியுவை தவிர யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்றா. இது ஷியுவுக்கு அவனோட அன்பு நண்பன் நோவுவை நினைவுபடுத்துகிறது. நோரோ மேல காதல் வச்சிருந்தான் நோவு. அவளை பார்க்கத்தான் இந்த பயணத்துக்கு வந்தான். ஷியு அவனை காப்பாத்த முடியல. ஆனா நோவு காதலிச்ச அந்த பெண்ணை அவன் எப்படியாவது காப்பாத்தணும். அதே நேரம் மாணவர் மாற்றம் வந்த கிரியமா ஒரு கூட்டம் பலிகொடுப்போர்கிட்ட சிக்கிடுறான். அவனோட ஆயுதத்தை பறிக்க வந்தாங்க.
ஆனா அவன் ஆயுதம் ஒரு காகித விசிறி மட்டும்தான். அவனை கேலி பண்றாங்க, தலையில துப்பாக்கி வைக்கிறாங்க. ஆனா கிரியமா எதிர்பாராத வீரன். துப்பாக்கியை பறிச்சு அவங்க எல்லாரையும் கொன்னுடுறான். இந்த கொடூர விளையாட்டுல பங்கேற்க எல்லா மாணவர்களுக்கும் தெம்பு இல்ல. இன்னும் 2 பேர். அவங்களில் ஒருத்தன் தற்கொலை பண்றான். சில மாணவர்கள் ஒளிஞ்சிக்க ஓடுறாங்க. ஒரு பொண்ணு மெகுமின்னு பேர் பழைய கிடங்கில மறைஞ்சிக்கிறா. ஆனா மிச்சுக்கோன்னு ஒரு காட்டுப்பூனை மாதிரி ஒரு பொண்ணு அவளை கண்டுபிடிச்சிடுச்சு. ஆயுதம் இருக்கான்னு கேக்குது. ஸ்டன் கன் இருக்குன்னு சொல்றா. அந்த ஸ்டன் கன்னு வாங்க மிச்சுக்கோ மெகுமிய ரொம்ப கொடூரமா கொன்னுபிட்டா. அடுத்த நாள் காலையில சாகுற மாணவர்களோட பேர்லாம் அறிவிப்பு. சூயுவும் நோரோவும் அதிர்ச்சியில தங்களோட நகர்களை எடுத்து பாதுகாப்பில்லாத இடங்களை குறிக்குறாங்க. அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா ஒருத்தன் வெட்டி கத்தியோட வந்து அவங்கள தாக்குறான். தற்காப்புல சூயு அவனை கொன்னுபிட்டான். அப்புறம் வேற ஒரு மாணவன் காடா சந்திக்கிறாங்க. அவன் அவங்க கிட்ட ஆயுதம் இல்லன்னு தெரிஞ்சு தாக்கல. சட்டன்னு ஒரு அலறல் சத்தம். 2 பொண்ணுங்க மெகாஃபோன் பிடிச்சு எல்லாரும் சேர்ந்து தீர்வு காணணும்னு கெஞ்சுறாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. கிராம என்ன பண்றான்னா அவங்கள அங்கேயே கொன்னுபிட்டான். சூயுக்கு நம்ப முடியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாக்குறாங்கன்னா காடா சொல்றான், இனி சும்மா இருக்காதேன்னு. அட போங்கடா. இப்படி ஒரு ட்விஸ்ட். கதாநாயகி மிச்சுக்கோ மனசுல கஷ்டம் தாங்க முடியாம சாக போறாளான்னு நினைச்சாங்கல்ல. இல்லன்னா யாரையும் நம்பாம ஓடிட்டே இருப்பாங்களான்னு நினைச்சாங்கல்ல. ஆனா பாருங்க, இன்னொரு அறிவிப்பு வந்ததும் ஹிரோனோன்னு ஒரு பொண்ணு அவங்க காதலனை மிச்சுக்கோ திருடிட்டாளாம்னு ரொம்ப கோபமா கத்திட்டு வந்து அறிவாளை பறிச்சிடுச்சு. ஆனா மிச்சுக்கோ ஸ்டன் கன் வச்சிருக்கா. அத பயன்படுத்தி ஹிரோனோ கிட்ட இருந்த துப்பாக்கியையே பறிச்சு அவளை கொல்ல போறா. சும்மா சூடு. மிச்சுக்கோவும் கிரியாமாவும் ரொம்ப ஆபத்தான ஆட்டக்காரரா மாறிட்டாங்க. நோரோவும் ஷூயுவும் தான் அந்த விளையாட்டுல சின்ன பிள்ளைங்க மாதிரி. நோரோவுக்கு கடுமையான காய்ச்சல். நினைவு தெரியாம விழுந்துட்டா. ஷூயு அவளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறான். அந்த மருத்துவமனை கடா மறைஞ்சிருக்கிற இடம்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனும் நோரோவுக்கு சிகிச்சையும் பண்றான். எல்லாருமே இந்த விளையாட்டுல இல்லன்னு பாருங்க. மிமுரான்னு ஒரு பையன் தன் நண்பர்களை கூட்டிட்டு கணினியில ஹேக் பண்ணி உதவி கேட்க போறான். அவன் கழுத்துல ஒரு மைக்ரோஃபோன் இருக்குன்னு தெரிஞ்சு கிட்டானோ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு கணினி மூலமா சொல்றான். இப்ப எழுதி பேசணும். மிமுரா தன் நண்பர்களை சில சாமான்களை தேடி அனுப்புறான். அவன் ஹேக்கிங் பண்றான். நிடான்னு ஒரு பையன் இந்த விளையாட்டை அவனுக்கு பிடிச்ச சிகுசான பொண்ணை காதலிக்க ஒரு வாய்ப்புன்னு பார்க்கிறான். சரி, சிகுசாவுக்கு சுஜிமுரான்னு ஒரு பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சிகுசா நிதாவ பாருன்னு எச்சரிக்கிறா. ஆனா நிதா அந்த வில்லையும் அம்பையும் காட்டி அவளை கிண்டல் பண்றாளே. ஒரு திடீர்னு அம்பு அவசரத்துல சிகுசா முகத்துல வந்து பட்டுடுச்சு. அடேங்கப்பா. சிகுசா கடுப்பாத்தான் இருந்தா. உடனே கத்தியை எடுத்து நிதாவ பல தடவை குத்திட்டா. இந்த கொடூரத்தை மிச்சுக்கோ பார்த்துட்டா. உடனே அவளும் சிகுசாவை கொல்ல நடந்தா. சிகுசா ஓட முயற்சி பண்ணா. ஆனா குண்டு அவளை கடுமையா அடிச்சிடுச்சு. அவள் இறக்குற நேரத்துல சுஜிமுரா அங்கே வந்துட்டான். அவள் அவன் கையில் சாய்ஞ்சு இறந்துட்டா. ஒரு நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 20 மாணவர்கள் உயிரோடு இருக்காங்க. கிட்டானோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இன்னும் அபாயமான இடங்களை சேர்த்துட்டான். ஷூயுவும் நோரோவும் கடா கூடவே இருக்காங்க. கடா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறான். கடைசியா அவன் காதலி படத்தை காட்டி அவன் கதைய சொல்றான். 3 வருஷம் முன்னாடி இந்த விளையாட்டுல இருவரும் உள்ளே வந்தாங்க. காதலி ஒருத்தர் தான் ஜெயிக்கணும்னா அவன் தன்னோட நல்ல நண்பனையே கொன்னான். அவன் காதலிய காப்பாத்த இருவரோட நெக்லஸும் சத்தம் பண்றது. இருவரும் சேர்ந்து சாவோம்னு கடா நினைச்சான். ஆனா அவன் காதலி அவனை கொன்னுட்டா. கடா உயிர் பிழைச்சு அவளை கொன்னான். அவள் சிரிச்சுக்கிட்டே நன்றின்னு சொல்லிட்டு இறந்துட்டா. ஏன் அப்படி சொன்னான்னு கடாவுக்கு இன்னும் புரியல. அவன் ஜெயிச்சான்னாலும் ஆட்டத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கணும்னு மறுபடியும் ஆட வைச்சாங்க. சட்டன்னு துப்பாக்கி சத்தம். எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க. கிரியாமா அவன் தானே இந்த ஆட்டத்திலேயே வேற யாரையும் கொல்லணும்னு சேர்ந்தவன். கடா அவன் கூட்டாளிகளை கோவிலுக்கு சந்திக்க சொல்றான். இந்த தீவுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். கிரியாமா மருத்துவமனையை பார்த்து குருடா சுடுறான். ஷுயு கடாகிட்ட நோரோவை பாத்துக்க சொல்லிட்டு கிரியாமாவை திருப்பி விட போறான். சுசாமுரா அவன் நண்பன் ஆபத்துல இருக்கிறத பார்த்து ஓடி போறான். ஷுயு குண்டுபட்டு நீரில விழுறான். சுசாமுரா அவனுக்கு பின்னால குதிக்கிறான். இந்த நேரத்துல மிமுரா அவனுக்கு வேணுங்கிற பொருளை எல்லாம் எடுத்துட்டான். அவன் மாமா போராளி இருந்த நினைவா ஒரு பாம் சுவிட்சை எப்பவும் கொண்டு போறான். மிமுரா ஆட்டத்தையே நிறுத்தி அவன் தயாரிச்ச பேம்புல ஸ்கூலை வெடிக்க வைக்க பிளான் பண்றான். அப்புறம் உயிர் பிழைச்சவங்க எல்லாரும் தப்பிச்சுறாங்க. அடுத்த காலையில ஷுயு ஒரு கலங்கரை விளக்கத்துல கண் திறக்கிறான். சில பெண்கள் அங்க ஒளிஞ்சிருக்காங்க. சுசாமுரா அவனை அங்க கொண்டு வந்துட்டு வேற யாரையாவது தேட போறான். அந்த பெண்கள் ஷுயுவை சிறை வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தி ஷுயு சட்டன்னு கொன்ன பையனோட காதலி. அவள் அமைதியா இருந்தாள். ஆனா பழிவாங்க திட்டம் போட்டிருந்தாள். ஷூவோட சாப்பாட்டுல விஷம் கலந்தாள். ஆனா வேற பொண்ணு சாப்பிட்டு அங்கேயே தாய். எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகிச்சாங்க. துப்பாக்கி பிடிச்சு ஒருத்தரை ஒருத்தர் சுட்டு கொன்னுட்டாங்க. உண்மையான கொலைகாரி உயிருடன் இருக்கிறாள். இந்த சம்பவத்துக்கு தானே காரணம்னு சொல்லிக்கிட்டு கலங்கரை விளக்கத்துல இருந்து தாவி விழுந்துட்டாள்.
ஷூயை விடுவிச்சாச்சு. அவன் நல்லா சரியா இல்லை. நோரோ காடாவை தேடி போறான். அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. நோரோ கிட்டானோ பத்தி கனவு காணுறா. பெரியவனாவது எளிதில்லைன்னு சொல்றா. காடா அவ்வளவு யோசிக்காதேன்னு சொல்றா. ஷூ கோவிலுக்கு வந்துட்டான். அவன் அப்பா வேலை கிடைக்கலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு யோசிக்கிறான். அதுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. திடீர்னு அவன் அப்பாட்டாய் கடைசி மெசேஜ், போ ஷூ, நீ பண்ணிக்க முடியும். நோரோவுக்கு ஷூ அருகில் இருக்கான்னு தெரியுது. அவனை தேடி அலைஞ்சா. மிச்சுக்கோ கிடைச்சா. அவளை கொல்ல வந்தா. கிட்டானோ வந்ததும் ஓடி போட்டா. நோரோ சொன்ன கனவு பிடிச்சிருந்துச்சு. சரி பாருங்க. அப்புறம் அவளுக்கு குடை கொடுத்தான். சும்மா இல்ல, ஒரு பெரிய குடை. அதே சமயம் சுஜியூரா அவன் கிராஷ் கோவிகியை கண்டுபிடிச்சான். ஆனா கோவிகி பயந்து போய் அவனை சுட்டுட்டா. அடேங்கப்பா. அப்புறம் சுஜியூரா காதலை சொல்லிட்டு கோவிகி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றான். கோவிகி அவசரப்பட்டுட்டேன்னு வருத்தப்படுறா. ஆனா அப்பப்பா சுஜியூரா இறந்து போயிட்டான். அப்புறம் மிச்சுக்கோ வந்து கோவிகியையும் கொன்னுட்டா. அவளோட கஷ்டமான பேய் பின்னணி நினைவுக்கு வந்துருச்சு. அவங்க அம்மா தெருவுல இருந்தவங்க. ஒருத்தன் அவளை தாக்க பார்த்தான். ஆனா மிச்சுக்கோ தப்பிச்சுட்டா. அவ கெட்டவளா மாறிட்டா. அப்புறம் கிராமாவை பார்க்கறா. டக்கு டக்குன்னு சுட்டுட்டா. ஆனா கிராமா புகுதுண்டு ஜாக்கெட் போட்டிருந்தான். அவன் மிச்சுக்கோவை கொன்னுட்டு வேற யாரையாவது தேடி போறான். அடுத்த இலக்கு மிமா கூட்டாளிங்க. அவங்க வெடிகுண்டு வச்சிருக்காங்க. சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்கு 100 தடவை ட்ரை பண்ணினாங்க. கடைசியா மிமுரா சக்சஸ் ஆகி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டான். நெக்லஸ் யாரையும் கொல்ல முடியாது. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா கடானோ சும்மா இருக்கான். சிஸ்டத்தை ரிஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். மோரா லாரியில வெடிகுண்டுகளை ஏத்திக்கிட்டு போறான். திட்டம். ஆனா திடீர்னு யாரோ வருற சத்தம் கேக்குது. கிரிமா. அவன் கண்மூடித்தனமா சுடுறான். அந்த துப்பாக்கிச்சூடு வெடிகுண்டைகளை தூண்டிவிடுது. ஷூவோட அணியினர் அங்க சேர்ந்தாங்க. எல்லாமே நெருப்புல சுடர் விடுது. ஆனால் கிரிமா உயிருடன் இருக்கான். கடா ஓடுறதை நிறுத்தி கிரிமாவை எதிர்க்கிறான். கடா அவனை கொன்று விடுகிறான். ஆனால் கடுமையாக காயமடைகிறான். அவன், ஷூயு, நோரோ மட்டும்தான் உயிருடன் இருக்காங்க. கடற்கரைக்கு போறாங்க. அங்க கடா ஒப்புக்கொள்கிறான். இதுவரை அவன் அவங்களை பயன்படுத்தினான். தனியா ஜெயிக்கிறதுக்காக. காதலி பத்தின கதையெல்லாம் ஒரு ஜோக். இத சொல்லிட்டு கடா துப்பாக்கியை எடுத்து அவங்களை சுட போறான். கிட்டானோட சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது. கடா மட்டும் உயிருடன் இருக்கான்னு. அணியினர் அவனை தேடணும்னு சொல்றாங்க. ஆனா கிட்டானோ போக சொல்றான். பிறகு அவன் கடாவை காத்திருக்கிறான். சிஸ்டம் ஹேக் பண்ணது கடாதான். அவனோட காதலியை சாகடிச்சதுக்கு பழிவாங்க சில மாசத்துக்கு முன்னாடி பண்ணான். ஷூயு, நோரோ உயிருடன் இருக்காங்க. கிட்டானோ ஒரு ஓவியம் காட்டுகிறான். நோரோ முக்கிய கேரக்டர். அவளுக்கு மிகவும் தூய்மையான இதயம். கிட்டானோ ஜெயிப்பாளர் என்று தேர்ந்தெடுத்தால் அது நோரோதான். அவன் துப்பாக்கியை எடுக்கிறான்.